ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அத்தை எப்போதும் பால் பீய்ச்சிருந்ததை விட எனக்கு எக்ஸ்ட்ராவே 2 செம்பு பால் பீய்ச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா அம்மு முன்ன மாதிரி வீட்டுக்கு வர மாட்டேங்குதா அப்படின்னா, அம்முனா எங்கள் வீட்டு மாடு தான். பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்துலேயே நின்றே பொங்கிருச்சு. அவ்வளோதான், ஃபுல் டேயும் சொதப்பிருச்சு அப்படின்னு எனக்கு மனசே சரியில்லை. சரி இப்போ கோலம் போடலாம் அப்படின்னு பார்த்தா, புள்ளி மாற்றி வச்சிட்ட போல கோலமும் சொதப்பிருச்சு. என்னடா எனக்கு காலைல எல்லாமே அடி மேலே அடி விழுகுது அப்படின்னு நினச்சிட்டு இடையில இந்த புள்ளியெல்லாம் அழிச்சிட்டு நானே என்னதானு இழுத்து விட்டுட்டேன். அப்படியே வீட்டில் எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்தாச்சு. நான் வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குற ஒரே உருப்படியான வேலை இந்த கோலம் போடுறதும் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறது தான். அப்படியே நம்மளும் டீ குடித்தாச்சு. டைகர் வந்து ரஸ்க்கு சாப்பிடாது, பட்டு தான் எல்லோரும் ஏமாற்றி சாப்பிட்டுட்ருக்கோம். அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதை லைட்டாக ஹீட் பண்ணி காலையில் சாப்பிட வேண்டியது தான். எங்கள் ஊரில் நான் சொல்லியிருப்பேன், விட்டால் தண்ணி ஒரே தான் வரும், அப்படி இல்லைன்னா அதோடு அவ்வளோதான், மாதக்கணக்காக தண்ணியே வராதா. அப்புறம் குடம்புலாம் காலியாக கட்டினதா அம்முட்டி அள்ளி கழுவி வச்சுட்டோன்னா பக்கத்து ஊரில் தான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். நான் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அத்தை சாப்பாடு ரெடியாக வச்சிட்டாங்க. அப்புறம் என்ன காலை சாப்பாடு மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் காலையில் மேரேஜுக்கு முன்னாடி நான் பாத்திரம் கழுவவே மாட்டேன், நான் சாப்பிட்ட தட்டை தவறப்பட்டேன். மேரேஜுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கேன்டா நான். அப்பா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கிடந்தது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை ஊற வச்சு துவைச்சிட்டு அதோடு தூங்கின ஆள் தான். 3 மணி ஆயிடுச்சு எந்திரிக்க. எனக்கு முன்னாடியே எல்லாருமே சாப்பிட்டா போல், எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பா போல். சாப்பிடவும் எனக்கு மட்டும் தனியாக எடுத்துருந்தாங்க. அது எங்கள் மாமா வந்து கத்திரிக்காய் தக்காளிலாம் சுட்டு புளி மிளகா செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் மாமா. அதை வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் தலையில் என்ன சிஸ்டர் தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஆவாரம் பூ இருக்குல்ல, அதை மூஞ்சிக்கு போடலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதோட முட்டை காய வச்சு சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த ஆவாரம் இலையை அரைச்சி தலையில் வச்சு குளித்தோம்னா முடி கொட்டுறது நிற்கும், பொடுகுலாம் இருக்காது அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோடு தான் நான் ஊரில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவரைப்பூ இலையும் கொஞ்சம் அந்த 2 3 பூ முட்டுலாம் போட்டு நல்லா அரைச்சி, அம்மியில் தான் அரைக்கிறாங்க, எனக்கு சோம்பேறியாக இருந்துச்சு, மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டேன். தலையில் வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் குளித்தோம்னா நல்ல குளிர்ச்சி, உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், முடி கொட்டுறது நிற்கும், முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உண்மையாகவே நான் வந்து இதோட 4வது நாள் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. அதை அப்படியே தலையில் வச்சுட்டு ஃபுல்லாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்மளையும் குளிச்சாச்சு. என்ன குளிக்கும்போது அதில் ஒட்டி இருக்கிற சக்கெல்லாம் போகாது. ஷாம்பு போட தேவையில்லை, கொஞ்சோண்டு லைட்டாக ஷாம்பு போட்டாலே போதும். ஏன்னா அதுவே நல்லாயிருக்கும். முடி நல்லா குளித்ததுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் ஒட்டும், பட் முடி காய்ச்சதும் அப்படியே கொட்டிடும். அப்படியே ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, எல்லாருக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு, செல்வா நாளைக்கு தான் வருவானா, நான் பாப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், எப்படா நாளைக்கு வரும் அப்படின்னு வாசலை பார்த்து எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இன்றைக்கி நைட்டு வேகமாகவே முடிஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். குழம்பு இருந்தது, அதனால் சும்மா கேரட்டு பீன்ஸ் அவரைக்காய்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் காயெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் வந்து பொரியல் நல்லா செய்வேன். நான் செய்கிறது செல்வாக்கிரம், குழம்பு வரலைனாலும் பொரியல் நான் நல்லா பண்ணுவேன். எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே சமைக்கலாம் அப்படின்னு. அத்தை தான் மேக்ஸ். எல்லோரும் கேட்டிங்க, நீங்களே எல்லா வேலையும் பார்ப்பீங்களா அப்படி? இல்லை, நான் பார்க்குற எல்லா வேலையிலுமே எங்கள் அத்தையோட கை இருக்கும். எங்கள் அத்தை தான் எல்லா வேலையுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, காய் கட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து. சமைச்சிட்ருக்கேன் பார்த்தா செல்வா வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா. என்னால் நம்பவே முடியலை. பாப்பா இப்போல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நைட்டு கிளம்பி காலையில் வர மாதிரி இருந்தது, அவன் காலையில் கிளம்பி நைட்டே வந்துட்டான். வெள்ளிக்கிழமையே சனிக்கிழமை தான் வர மாதிரி இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வாரேன்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஸ்பெஷலாக எடுத்து சமைச்சிருப்பான். சொல்லாதனால அதே கூட்டு தான். பாப்பா எப்போவுமே யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு வருவான். மாமாவுக்கு, அத்தைக்கு, அப்பத்தாக்கு அப்படின்னு ஒரு ஆளுக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் வந்ததுமே அப்போவே ஓப்பன் பண்ணி எல்லார் கையிலையுமே அப்போவே கொடுத்துடணும். கொண்டு வந்த பழங்கள்லாம் அப்போயே கட் பண்ணி சாப்பிட்றணுன்னு நினைப்பான். எனக்கு செல்வா வந்தது என்னன்னு தெரியல, ஒரே வெக்கமாக வந்தது. பாப்பா எனக்கு சீத்தாப்பழம் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். பால்னா அப்படி கொஞ்சமாக சிம்மில் போட்டுட்டு போய் செல்வா கூட கதை பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு வேலையை டக்குன்னு முடிச்சுட்டேன். நான் சொன்னல, செல்வா வந்தது எனக்கு ஒரே வெக்கமாக ஆயிடுச்சு. லவ் பண்ணும்போது செல்வானை பார்க்க வரும்போது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குமா, அது மாதிரி எனக்கே தெரியலையா அப்படின்னு. பட் பாப்பா வரவும் ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய்.